கள்ளக்குறிச்சியில புதிய பேருந்து நிலையம், வீரசோழபுரத்தில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடம், சங்கராபுரம் ஐடிஐயில் தொழில்நுட்ப மையம், ரிஷிவந்திய கல்லூரி கட்டடங்கள், ஆதி திருவரங்கம் ராஜபெருமாள் அர்த்தநாரீஸ்வரர் உள்ளிட்ட கோயில்களில் குடமுழுக்கு, மணலூர்பேட்டையில் புதிய அரசு மருத்துவமனை, தென்பெண்ணை ஆற்றி நடுவ தடுப்பணை, உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அறிவுசார் மையம், உளுந்தூர்பேட்டை மருத்துவமனை மேம்பாடு போன்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கு. கல்வராயன் மலை பழங்குடியின மக்களோட கோரிக்கை ஏற்று சுமார் 10,000 பேருக்கு வன உரிமை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை பலசன் காலனி தொழிற்சாலையால 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உருவாகியிருக்கு. உளுந்தூர்பேட்டையில் அரசு கல்லூரிக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்படுது. இப்படி எதை சொல்லுவது எதை விடுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திகைக்கிற அளவுக்கு சாதனைகளாக நிறைஞ்சதுதான் திராவிட மாடல். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரிசி ஆலை மற்றும் மரவேலைப்பாட்டு குழுமம் அமைக்கப்படும். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு இத்தனை வாக்குறுதிகளை கொடுக்கிற திராவிட மாடல் ஆட்சி திரும்பவும் வரணுமா இல்லையா?